வணக்கம், வாழ்க மகிழுடன். இது சிபிஎல்லின் சிந்தனை களம். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். உங்களுடைய ஊக்கத்திற்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய பேர் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் சொல்லி எங்களை உற்சாகப்படுத்துறீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்றீங்க. நிறைய நண்பர்கள், தம்பிகள், தங்கைகள் எல்லாம் தங்களுடைய ஸ்டேட்டஸ்ல அதை வைக்கிறாங்க. தினம் ஒரு திரவியம் வீடியோவை ஸ்டேட்டஸா வச்சு டெய்லி எங்களை உற்சாகப்படுத்துறாங்க. அதற்காக மிக நன்றி. இன்றைக்கு ஒரு அருமையான சிந்தனை. ஒரு தாய் எவ்வளவு தியாகம் செய்வாள் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு சிந்தனை. ஒரு போர் முனையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இது. மிக பதற்றமான ஒரு சூழ்நிலையில அந்த ஊரையே போர் வீரர்கள் சூழ்ந்து தாக்குகிறார்கள். அப்போ எல்லாரும் ஓடி ஒளியறதுக்காக இடம் தேடிட்டு இருக்கிறாங்க. மறைவான இடத்துல ஒரு குகை கிடைக்குது. அந்த குகைக்குள்ள அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் உள்ள போறாங்க. அதை சுற்றிலும் நிறைய செடி கொடிகள் இருந்ததுனால அதை யாரும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியல. அந்த குகைக்குள்ள எல்லாம் போயிட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்த மறைச்சிட்டாங்க. சுற்றிலும் போர் வீரர்கள் நடக்கிற அந்த பூட் சவுண்டு டக் டக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு துப்பாக்கில சுடுற சத்தம் கேட்குது. பயங்கரமான அலறல் சத்தம் கேட்குது. இவங்க எல்லாரும் மூச்சு அடக்கிக்கிட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு ஒளிஞ்சிருக்காங்க அந்த குகையில. திடீர்னு ஒரு குழந்தை அழ ஆரம்பிக்குது. ஒரு குழந்தையினுடைய அழுகை அதிகமாகிட்டே இருக்கு. எல்லோரும் அந்த குழந்தையும் அந்த தாயையும் நோக்கி திரும்புறாங்க. அப்படியே அந்த குழந்தை ஏன் அழுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும், ஏன்னா அந்த குழந்தை சத்தத்தை கேட்டுட்டு அந்த போர் வீரர்கள்லாம் நம்மளை அடிச்சிருவாங்களோ சுற்றுவாங்களோன்ற பயம், எல்லாருக்கும் உயிர் பயம். பதப்போட அந்த தாயை பாக்குறாங்க. அந்த தாய் தன்னை எவ்வளவோ அந்த குழந்தையை ஆசுவாசப்படுத்துகிறாள், பால் புகட்டி பார்க்கிறாள். அந்த குழந்தை எதற்குமே அடங்கவில்லை, அழுது கொண்டே இருக்கிறது. மிக சத்தமாக அழ ஆரம்பிக்கிறது. மீண்டும் மீண்டும் எல்லோரும் அந்த தாயை பார்க்கிறார்கள். இப்போ அந்த தாயை வெளியே அனுப்பினாலும் ஆபத்து தான். ஏன்னா அவர்கள் வெளியே போகும்போது எல்லாரும் இங்க இருக்கிறாங்கன்றத மற்ற வீரர்கள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ரொம்ப ஆதங்கத்தோட அந்த தாயை எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம எல்லாம் ஆபத்துல இருக்கிறோமே, இந்த குழந்தை இப்படி அழுகுதே, என்ன செய்யறது அப்படின்ட்டு. எல்லோருடைய முகத்திலும் ஒரே பதட்டம். என்ன நடக்க போகுது தெரியலையே. திடீர்னு போர் வீரர்கள் நெருங்கி வர சத்தம் கேட்குது. திடீர்னு ஒரே நிசப்தம், பயங்கர அமைதி. என்னன்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த குழந்தையின் தாயுடைய கண்களில் இருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. என்னன்னு பார்த்தா அந்த குழந்தையை அந்த தாய் தன்னுடைய மார்போடு அணைத்து அவளுடைய கைகளால் அந்த குழந்தையுடைய வாயை அமுக்கி பிடித்து அந்த அழுகையை சத்தம் வெளியே வராத அளவிற்கு கட்டுப்படுத்துகிறாள். எவ்வளவு நேரம் கட்டுப்படுத்த முடியும்? சில நிமிடங்கள் அந்த போர் சத்தம்லாம் கேட்டுட்டே இருக்கு. இவங்க எல்லாரும் அப்படியே இருக்காங்க. எல்லாம் முடிந்து அமைதியான பிறகு அவள் கையை எடுக்கிறாள். குழந்தை இறந்து கிடந்தது. எல்லோருடைய கண்களிலும் கண்ணீர். மரண பயத்தில் இருந்த கண்களில் எல்லாம் கண்ணீர் வழிந்தோடுகிறது. அந்த தாயினுடைய தியாகத்தை பார்த்து எல்லோரும் அந்த தாயை வணங்கினார்கள். தன்னுடைய குழந்தையை தியாகம் செய்து அத்தனை பேருடைய உயிரை காப்பாற்றிய அந்த தாய்க்கு எல்லோரும் வீர வணக்கம் செய்தார்கள். தாய் என்றுமே தியாகம் நிறைந்தவள் தான். தாயினுடைய இதயம் என்றும் வாடாத மலர் போன்றது. அந்த மலர் என்றுமே வாடாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் அந்த தாய்க்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களை எவ்வளவு கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று நாம் சிந்திப்போம். எந்த அளவிற்கும் தாய் தன்னுடைய செயல்களால் ஒவ்வொரு நாளும் நமக்கு அவளுடைய தியாகத்தை எடுத்து காட்டிக் கொண்டே இருக்கிறார். அவர் சமைப்பதானாலும் சரி, பணி செய்வதானாலும் சரி, சம்பாதித்து நம்மை காப்பாற்றுவதனாலும் சரி, அல்லது குடிகார கணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தாய்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு தியாகம் செய்வார்கள். அந்த தியாகத்திற்கு நாம் என்ன பிரதிபலன் செய்ய போகிறோம், மரியாதை செய்ய போகிறோம் என்று நினைத்து பார்ப்போம். தாய் என்றாலே தியாகம்தான் நினைவுக்கு வர வேண்டும். மற்ற எல்லா விஷயங்களையும் அப்புறப்படுத்திவிட்டு தாயை முன்னிறுத்தினால், அவள் ஏன் தாயினுடைய நிலையை கடவுளுக்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால் தியாகம் மட்டும்தான். தியாக தாய்களுக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்துவோம். வாழ்க மகிழுடன். இன்றைக்கு நாம் நிறைய உணவுப் பொருட்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இன்னொரு கிழங்கு, அது என்னன்னா
பனங்கிழங்கு. பனங்கிழங்கு வந்து எவ்வளவு ஒரு உடல் உறுதிக்கான உணவு என்பது என்று அதை உண்டு பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும். மிக அருமையான ஒரு உடல் உறுதியாக்கும் உடைய ஒரு உணவு. பனங்கிழங்கை நாம் எவ்வளவு, இப்ப சீசன், இந்த பனிக்காலத்தில் மழை காலத்தில் நிறைய பனங்கிழங்கு கிடைக்கும். இதை உண்டு பாருங்கள், உங்களுடைய செரிமான பிரச்சனை சீராகும், உங்களுடைய உடல் எடை கூடும். உடல் ரொம்ப மெலிந்திருக்கிறவங்கலாம் அதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா உடல் எடை கூடும். ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க வந்து உடல் ஸ்ட்ரென்த் ஆகும், உடல் உறுதி அடையும். இரும்பு சத்து அதுல அதிகமா இருக்கிறதுனால ரத்த சோகை, அனிமிக்கா இருக்கிறவங்க அதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே போல குறிப்பாக கர்ப்பிணிகள், கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு வந்து பனங்கிழங்கு நிறைய கொடுங்க. அந்த பனங்கிழங்கு சாப்பிட சாப்பிட அவங்களுடைய உடலும் குழந்தையும் ஆரோக்கியமாக வளரும். அதே போல உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உணவு பனங்கிழங்கு. இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா பலன் தரக்கூடியதுதான். ஆனா அளவோடு சாப்பிடணும். அதிகமா சாப்பிட்டா அதனுடைய வாயு தொல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்கள். வாழ்க மகிழ்வுடன்.